இப்படி மக்கள் ஊரையே காலி செய்துவிட்டு கிளம்புவதற்கு காரணம் கர்த்தாவாகிய எபோ ஜீசஸ் அல்லது எபோ நோவா என அழைக்கப்படும் நபரால் தான். தன்னைத்தானே தீர்க்கதரிசி என அறிவித்துக் கொண்டவர்தான் இந்த எபோ நோவா. மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் கோணிப்பை ஆடையுடன் சுற்றித் திரியும் இவரை ஏற்கனவே அதிக அளவிலான மக்கள் பின்தொடர்கிறார்கள். 2025 கிறிஸ்துமஸ் நாளில் இருந்து பெருவெள்ளம் ஏற்பட்டு உலகம் படிப்படியாக அழியப் போகிறது என எபோ நோவா அறிவித்தார். பைபிளில் கூறப்படும் நோவா பேழையை போன்ற படகுகளை தாம் வடிவமைத்து வருவதாகவும் அதில் ஏறி மக்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்றும் கூறி லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்தார். மக்கள் ஏற ஏற இந்த படகு தானே விரிவடைந்து கொள்ளும் என்றும் சகட்டு மேடைக்கு பொய்களை அள்ளி தெளித்தார் எபோ நோவா. உலகம் அழியாவிட்டால் இந்த நட்சத்திர விடுதியில் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என எபோ நோவா வெளியிட்ட வீடியோவை கண்டு உலகமே சிரிக்கத் தொடங்கியது. ஆனால் எபோ நோவாவின் ஆதரவாளர்கள் அவரது ஒவ்வொரு பேச்சையும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டனர். இந்த சம்பவம் சமூக வலைத்தளங்களிலும் ட்ரெண்டான நிலையில் படகிற்கு பணம் கட்டியவர்கள் கூட்டம் கூட்டமாக கானா நாட்டின் கடற்கரை நகரான கேப் கோஸ்டில் குவிந்த காட்சிகள் வெளியாகின. திடீரென புதிய வீடியோவை வெளியிட்ட எபோ நோவா தனது பிரார்த்தனையை ஏற்று உலக அழிவை கடவுள் தள்ளி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இன்னும் அதிக படகுகளை கட்ட நமக்கு நேரம் கிடைத்துள்ளதாகவும் கூறிய அவர் யாரும் அவசரப்பட்டு நேரில் வரவேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இதனிடையே புத்தம் புதிய பென்ஸ் காரில் எபோ நோவா வலம் வரும் காட்சிகள் வெளியான நிலையில் அவர் மீது விமர்சனங்கள் எழுந்தன. காரை தவிர அவர் ஒரு பெரிய மாளிகையையும் வாங்கியதாகவும் தகவல் வெளியானது. எபோ நோவாவின் மோசடி குறித்து புகார்கள் குவிந்த நிலையில் வதந்தி பரப்பியதாக கூறி அவரை கானா நாட்டு போலீசார் கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.